வாழ்க்கை போதுமானது கொண்டாடுவதற்கு. கொண்டாடுவதற்கு என்று வாழ்க்கையை தேடாதீர்கள். ஒரு 3 மிருகங்களை சொல்றேன். இந்த 3 பேர்ல நீங்க யாராவது இருக்கிறீங்களான்னு பாருங்க. நான் அதுல இருக்கிறேன். ஒரு கழுதைங்க வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டுருச்சு. ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்காக. சரியா? இந்த பசங்களுக்கு தான் அப்படிம்பானுங்க. ஜெஸ்டருக்கே பாடி ஜெஸ்டர். 25 வருஷமா அந்த வயசு பிள்ளைகளுக்கு தான் பாடம் நடத்துறேன். 25 வருஷமா அந்த சைக்காலஜியை பார்த்துக்கிட்டே வரேன். எங்க தட்டினா சரியா வந்துட்டீங்கன்னா எங்க போய் உயரங்களை தொட்டு விடலாம் என்கின்ற ரகசியம் தெரியும் எனக்கு. சொல்லி தருகிறேன். வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டுட்டு ஒரு கழுதை கம்பீரமா நடந்து காட்டுக்குள்ள வந்துச்சு. காட்டுல ஒரு புலி உட்காந்துட்டு இருந்தது. அது காலையிலிருந்து ஒன்னும் சாப்பிடல. கழுதைக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா திமிரு வந்துடும். அதனால தான் உடமைக்காரன் வயிறு நிறைய கழுதைக்கு சோறே போட மாட்டான். பாதி வயிறுலயே வச்சிருப்பான். ரொம்ப திமிர்ல புலிய போய் சீண்டுது கழுதை. நான் இன்னைக்கு ஃபுல் மீல்ஸ் ஃபுல்லா சாப்பிட்டேன். புலி சொல்லிச்சான், நான் இன்னும் ஒன்னும் சாப்பிடல. நீ தான் புல்லு சாப்பிட மாட்டிய? புல்லு சாப்பிட மாட்டேன், புல்லு சாப்பிட்றவங்கள சாப்பிடும். இதுக்கு கோவம் வந்துருச்சுங்க கழுதைக்கு. உங்கள் எல்லோரிடத்திலும் கேட்கிறேன், நம்மிடத்தில் ஏதேனும் கழுதைகள் இருந்தால் அவர்களோடு கோபப்பட்டு விடாதீர்கள். என்ன நடக்குங்கிறத பாருங்க. இப்போ அது கழுதைக்கு கோவம் வந்துருச்சா, புலிய ஒரு கை பார்க்கணும்ன்ற திட்டத்தோட சொல்லுது, ஓய் நான் சாப்பிட்ட புல்லு கலர் சொல்லு. ஏய் நான் புல்லு சாப்பிட மாட்டேன், கலர் தெரியாதா சொல்ல. பச்சை, நான் பிறந்ததுல இருந்து சாப்பிட்றேன் ப்ளூ. கோவம் வந்துருச்சு புலிக்கு. போயிரு மரியாதையா. நான் புல்லு சாப்பிட மாட்டேன், நான் கலர் தெரியும், போயிருன்ட்டு. ஏய் நான் சொல்றேன்ல ப்ளூ தானே, ஒத்துக்கோ போறேன். நான் எதுக்குடா ஒத்துக்கணும்? நான் சாப்பிட்ட புல்லு தானே, நீ சாப்பிட்ட புல்லு நீ ஒத்துக்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்காம நான் விட மாட்டேன். சண்டைங்க. ரெண்டும் போய் எங்க நின்னுச்சு தெரியுமா? சிங்கத்துக்கிட்ட நின்னுச்சு. இப்ப சிங்கம் தீர்ப்பு சொல்லுதுங்க. நடா பஞ்சாயத்து சார், நான் வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டு வந்தேன் சார். சரி, நான் சாப்பிட்ட புல்லுக்கு இவன் கலர் சொல்றான் சார். இவன் புல்லு சாப்பிட மாட்டான் சார். இவனுக்கு என்ன சார் தெரியும் கலரு? எனக்கு தெரியும் சார், நீங்களும் புல்லு சாப்பிட மாட்டீங்கன்னு. நான் சொல்றேன் சார், நான் சாப்பிட்ட புல்லு ப்ளூ சார். சிங்கம் பார்த்துச்சான், என்னப்பா சார் உங்களுக்கு தெரியாதா கிரீன்னு? சும்மா அலப்புற சார், காலையில இருந்து என் உயிரை வாங்குறான் சார். அப்படியா? எவ்வளவு நேரமா சண்டை போட்டிருக்கேன் அவன்கிட்ட? 3 மணி நேரம் சார். அப்படியா? இங்க வாடா. கழுதையை கூப்பிட்டானா சிங்கம். எப்பத்துல இருந்துப்பா புல்லு சாப்பிட்ற? பிறந்ததுல இருந்து சார். என்னப்பா கலரு? ப்ளூ சார். 10 தான் சாப்பிட்றியா? 10 தான் சார் சாப்பிட்றேன். சத்தியமா? சத்தியமா சார். சரி ப்ளூ தான் போ. என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்த இந்த புலிக்கு ஏதோ புத்தி சொல்லுங்க சார். இரு முன்னாலேயே சொல்லிடுறேன். புலிய பார்த்து சொல்லிச்சு, இனிமேல் நீ 5 மாசத்துக்கு பேசக்கூடாது. டோர் லாக், ஜிப். குதிச்சுக்கிட்டு கழுத போயிருச்சு. கண்ணீரோட புலி கேக்குது, நீ சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். அவன் பொய் சொல்றான், நான் உண்மையை சொல்றேன். நீ ராஜா, என்ன ஒத்துக்காம அவனை ஒத்துக்கிட்டு எனக்கு தண்டனை ஏன் கொடுத்த சொல்லு. சிங்கம் சொல்லிச்சா, நீ புலி. கணக்குல யாராவது நல்லா எழுதுனாங்கன்னா கணக்குல புலிம்பாங்க, வீரத்தில் புலி போன்றவன் பாங்க. நீ மெக்னானிமிட்டியோட கூடிய ஒரு அனிமல். கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல, அதுக்குதான் உனக்கு தண்டனை 5 மாசம். ஆனா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, ஏன் தெரியுமா? அது கழுத ஒருபோரும் தன் கருத்தை மாற்றிக்கொள்வதே இல்லை. எவ்வளவு புத்திமதி சொன்னாலும் மாற்றிக்கொள்ளாது. யார் புத்திமதி சொல்லுகிறார்களோ அவர்களை பழி வாங்குவதற்காக எந்த கட்டத்திற்கும் அது செல்லும். அந்த முட்டாள்தனத்திற்குத்தான் அதை கழுதை என்று திட்டுகிறார்கள். நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன். நாம போதிமர சிந்தனை தானே. யாரோட ஆர்கியூ பண்ணணுமோ, யாரோட ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதோ பண்ணாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒற்றை வாய்ப்பு வாழ்க்கை என்பது, அதை ரொம்ப மெக்னானிமிட்டியோட வாழ்ந்துட்டு போவோமே. நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். இப்ப நம்ம பேசுறோம், குழந்தைகள் பெரியவர்களை போல் பேசுகிறார்கள், பெரியவர்கள் பல நேரங்களில் குழந்தைகள் போல் பேசிவிடுகிறார்கள். உங்க பேரண்டிங்க்கு ஒரு விஷயம் சொல்லவா, ஒரு நுட்பம். யார் நல்ல
தலைமைத்துவம் வாய்ந்த குழந்தைகளுக்கு தகப்பன் தாயாக இருப்பார்கள் தெரியுமா? குழந்தைதான் நம்மிடத்தில் மழலையில் பேச வேண்டுமே தவிர நாம் குழந்தையிடத்தில் மழலையில் பேசக்கூடாது. ரொம்ப நுட்பமான விஷயத்தை நான் சொல்றேன். எங்க அம்மம்மா கொஞ்சங்க தூத்துக்குடிக்காரி, காயல்பட்டணம். ஒரு குழந்தைய கொஞ்சும் போது எத்தனை சொல்லும் தெரியுமா? 25-30 வார்த்தைகளை சொல்லி கொஞ்சம். இன்னைக்கு நான் ஒரு பொம்பளை பிள்ளைய கூப்பிடுறேன், ஒரு கை குழந்தை இருக்கிற ஒரு தாய், வா உன் பிள்ளைய கொஞ்சம். 4வது சொல்ல புஜ்ஜி அஜின்னு வந்துடும். சொல்லில்ல நம்ம கிட்ட. என் அம்மா கொஞ்சுவது, என் கண்ணே, என் உயிரே, என் ஈரல் கொலையே, என் மரகத பெட்டி, என் சந்தனமே, இப்படி சொல்லிக்கிட்டே வரவங்க. எத்தனை சொற்களை சொல்லும் தெரியுமா என் அம்மா? சொற்களை சொல்லி குழந்தைகளை வளர்ப்பது மிக நுட்பமான ஆளுமையை குழந்தைகளுக்கு இடத்தில் வளர்க்கும் என்பதற்காக. ஒரு நாள் எனக்கு இப்படி பேசி தொண்டை கட்டிருச்சு. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் என்னங்க குரல்? ஓ, எனக்கு தான் தொண்டை பிரச்சனை, காது கேக்குது. நான் எப்படி பேசணும் அப்படியே பேசுது. அதுவும் மௌனத்திலேயே பேசுது. குழந்தைகள் தான் நம்மிடத்தில் மழலையில் பேசுவார்கள். நாம் குழந்தைகளிடத்தில் தெளிவான சொற்களை பேச வேண்டும். இது குழந்தைகளுடைய வளர்ப்பிலே மிக முக்கியமான கூறு. வாசிக்கின்ற பொழுது சில உண்மைகள் எனக்கு தெரியுது. எனக்கு இந்த குழந்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? நம் காலத்தில் இல்லாதபடிக்கு பன்முக திறமையோடு இருக்கிறார்கள். இந்த பன்முக திறமை இருக்கு இல்லையா, அதற்கான தேவை களங்கள் வருங்காலத்தில் இன்னும் அழகாக மணிமகுடம் கட்டிக்கொண்டே வருகிறது. அந்த குழந்தைகள் அதற்கு தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அக்கறையில் நான் பேசுகிறேன். எப்படிப்பட்ட தயார் நிலையில் நாம் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் தர வேண்டும். இன்னைக்கு இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், முக்கியமா இந்த 15, 16, 17, 18, 19, 20, 21, 26 வரைக்கும் ஆர்குமெண்ட். ஏன் என்ன அப்படி பண்ண என்ன? இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் முடியாது, அப்படிதான் பண்ணுவேன். இல்லம்மா இது இந்த காரணங்களால இதை பண்ண முடியாது, அதெல்லாம் உன் காலம், நாங்கெல்லாம் பண்ண முடியாது. அதற்கான காரணங்களை ஆர்குமெண்ட். இதுலயும் என்ன, நான் நினைப்பது சரி என்று சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் பாருங்க. நான் ஒரு போதி மர சிந்தனை சொல்லவா? வாழ்க்கையில் வளர வேண்டும் என்றால் நான் எப்பவுமே சொல்லுவேன், அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். எங்க அம்மாட்ட நான் ரொம்ப அன்பா இருப்பேன். எங்க அம்மா 80 பவுனு அவங்க அம்மா சொத்து எனக்கு கொடுத்துருச்சு. அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம், சொத்து கிடைக்கும். சண்டை போடுற யாருக்குமே தரல எங்க அம்மா. மற்றவங்க எல்லாம் எங்க அம்மாவோட டைரக்டா நின்று சண்டை போடணும், போட மாட்டேனே. எங்க அம்மா மேல உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா தான் நம்ம மேல உட்காரோம், கீழே உட்கார்ந்து நான் மேல உட்கார மாட்டேனே. என் குணம் எனக்கு அப்படி ஆயிடுச்சு. ரொம்ப நுட்பம் சொல்லவா? எந்த ஒரு தாய் தகப்பன் கையிலே எடையை தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது அந்த சுமையை தன் கைக்கு குழந்தை மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோர்களை முதிர பார்த்துக் கொள்ளும். எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் எதையும் சுமந்து விடக்கூடாதுன்னு போய் பொட்டி தூக்குறீங்களோ, நீங்க சாவர வரைக்கும் அதுங்களை நீங்க தான் பாத்துக்கணும். அது திரும்பி கூட பார்க்காது. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு மந்திரம் சொல்லி தர சொல்றீங்களா? போதிமர சிந்தனை. இங்க பாடுறா, நானோ உன் அப்பாவோ நானும் உங்க அம்மாவோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறோம், எங்களெல்லாம் பார்த்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீ நல்லா படிச்சு நல்லா உத்தியோகத்துக்கு போய் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துட்டு நீ நல்லா இருந்தாலே போதும். சொல்றீங்களா? சொல்லாதீங்க. இப்ப அதான் செஞ்சிட்டு இருக்கிறானுவோ. என்ன சொல்லுங்க தெரியுமா? இங்க பாடுறா, நானும் என் பொஞ்சாதியும் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய அத்தனை மகிழ்ச்சிகளையும் அடகு வைத்து உன் வாழ்க்கைக்காக நீ படிக்க வேண்டும், நீ முன்னேற வேண்டும் என்பதற்காக தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ வளர்ந்து இந்த குடும்பத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளை வளருங்கள். குடும்பம் என்கின்ற உறவினுடைய அந்த நெகிழ்ச்சித்தன்மை கொஞ்சம் உறுதிப்படுத்தப்படும். ஆர்குமெண்ட் பண்றாங்கல்ல, இங்க யாராவது இருந்தீங்க நான் ஆர்கியூ, இந்த பொண்டாட்டி புருஷங்கிட்ட ஆர்கியூ பண்றது, புருஷன் பொண்டாட்டி கிட்ட இன்னைக்கு என்னன்னா இது நிறைய ரீல்ஸ் வந்துருச்சுங்க. அதுல பாக்குறாங்களா, அதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. இயல்பு கெட்டு போகிறது. நான் ஒரு ஆசிரியையாக ஒரு பெண்ணாக கவலையோடு அதை சொல்கிறேன். பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன், எந்த சொற்கள் நம்மை
சிந்திக்க வைத்து எந்த ஒரு தவறையும் செய்ய முடியாதபடிக்கு நம்மை காக்கின்றன. நான் ஒரு சிந்தனையை சொல்கிறேன். இந்த உலகத்தில் பணிவு என்கின்ற ஒற்றை சொல்லை நான் இப்பொழுது வித்தியாசமாக பயன்படுத்த போகிறேன். இந்த சொல் ஒருவேளை உங்களுக்கு போதி மரமாக மாறலாம். இன்றைக்கு நம்மிடத்தில் ஒரு தலைமுறை இடத்திலே இல்லாத ஒரு குணம் ஒரு காலகட்டத்தில் அது இருந்தது. அடிமைத்தனம் என்பது வேறு, பணிவு என்பது வேறு. அடிமைத்தனையுடன் இருக்க வேண்டும் என்று எந்த தலைமுறைக்கும் நாம் சொல்லித்தரக்கூடாது. ஆனால் பணிந்து கொள் என்கின்ற வார்த்தையை இந்த தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும். எதை பணிந்து கொள்வது? என் அப்பா ஒரு உருது கவிஞர். அதாவதுங்க, கவிஞர்களை வெளியில இருந்து ரசிக்கலாங்க. புருஷனாவோ அப்பாவாவோ பிள்ளையாவோ வச்சிட்டு இருக்கிறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பா கவிதை சொல்லுவாருங்க. எங்க அம்மாக்கு எப்படி இருக்கும்? எனக்கு 12 வயசு, எங்க அப்பா சம்பாத்தியத்தை நிறுத்திட்டார். எங்க அப்பா சம்பாதிக்கல. எனக்கு 12 வயசுக்கு அப்புறமா எங்க அப்பா சம்பாதிச்சது கிடையாது. ஏற்கனவே சம்பாதித்ததில் எதையெல்லாம் என் தாய் மிச்சம் பிடித்து வைத்திருந்தாலோ அதில் சில விஷயங்களை செய்து கொண்டு அதில் வந்த பணத்தை வைத்துத்தான் நாங்கள் எல்லோரும் படித்து முன்னேறினோம். சம்பாதிக்காத ஒரு புருஷன், அவர் சம்பாதிச்சதுதான் வீடு, அவர் சம்பாதிச்சதுதான் நாங்க எல்லாருமே. இருந்தாலும் தொடர்ந்து சம்பாதிக்கணும்ல, அப்பதானே புருஷனுக்கு மரியாதை. சம்பாதிக்காத புருஷன் கூட இருந்துக்கலாங்க, சம்பாதிக்காம சும்மா உட்கார்ந்து கவிதை சொல்லிட்டு இருந்தா. ஆனால் என் தாய்க்கு அந்த ரகசியம் புரிந்திருந்தது. அவர் சம்பாதிப்பதை விட மிக முக்கியமானது அவர் பேசுகின்ற கவிதைகள், அந்த 5 குழந்தைகளுடைய மனதிலே ஏற்படுத்துகின்ற அதிர்வுகள், அது மிக மிக முக்கியமானது என்று என் தாய்க்கு தெரிந்திருந்தது. என் அப்பா இதை சொல்லுவார், ஆஜீசி அதப் பாட்ஷாயி, பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி. யாரிடத்தில் பணிவு இருக்கிறதோ அவர்கள் ஆழ்கிறார்கள், ஆளக்கூடியவர்களாக. அதனால் தான் கம்பன் அவ்வளவு பெரிய புத்தகத்தை எழுதி வருகின்ற பொழுது அவையடக்கம் என்று எழுதினார். கடல் போன்றது ராமகாதை, நான் பூனை போன்று ஆசையால் அதை இந்த சின்ன நாக்கினால் எடுத்து பருகுகிறேன், பெரியவர்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தொடங்குகிறார். அப்பொழுது அவன் எழுதுகின்ற இலக்கியம், அதை வாசிக்கின்ற பொழுது நமக்கு அது போதிமரமாகிறது, நம்மை வழிபடுத்தக்கூடியவை. நான் பணிவுன்னு சொன்னேன் இல்லையா, நிறைய பேருக்கு அது புரியாது. இந்த பாப்பா சொல்லுச்சு, இந்த 2000 பிறந்த குழந்தைங்களை பார்க்கத்தான் பாவமா இருக்கு. உண்மைதான், அது உண்மை. நமக்கெல்லாம் என்னங்க என்டர்டெயின்மெண்ட்? எனக்கு 45 வயது கடந்திருக்கிறது. நமக்கெல்லாம் என்ன என்டர்டெயின்மெண்ட்? ஞாபகம் இருக்கா? தூர்தர்ஷன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒளியும், புதன்கிழமை அன்னைக்கு சித்திரஹார் சொல்றாரு பாருங்க. சனிக்கிழமை அன்னைக்கு ஹிந்தி இல்லைன்னா வேற மொழி படம் பாடாவதியா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு தமிழ் படம். நமக்கு தெரிஞ்ச ஒரே பேரழகி சோபனா ரவி. அதில் வியாழக்கிழமை ஒன்று வரும், தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழும். அதில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் பேப்பரா கடிதமா படிச்சுட்டு இருப்பாரு, ஒருத்தர் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். அது அவ்வளோ ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும். எங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லையே. அந்த குழந்தை சொன்னது உண்மைதானே. 1008 டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் பொழுது அது வாழ்க்கையில் ஜெயிக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த காலத்து குழந்தைகள் நம்மை விட புத்திசாலிகள் தான், சந்தேகமே இல்லை. ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமாடா, நாங்கெல்லாம் தான் உண்மையாவே பாவம். ஏன்னா இந்த தலைமுறை இருக்குல்ல, அவங்க தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. கஷ்டம். இந்த தலைமுறை இருக்குல்ல, இந்த தலைமுறை மிகப்பெரிய சவால்களை கடந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கி போய்கொண்டிருக்கிறது.
அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைமுறை சொல்லி தர வேண்டிய மிக அற்புதமான போதிமர சிந்தனை என்ன தெரியுமா? பணிவை சொல்லிக் கொடுங்கள், பணிந்திருக்க சொல்லிக் கொடுங்கள். நான் சொன்னேன்ல மகாபாரதம், அதுல அஸ்வத்தாமன் ஒரு வீரன், அவன் துரோணாச்சாரியாருடைய பையன். துரோணர் இறந்து போறார், பொய் சொல்லி இறந்து போறார், பொய் சொல்லப்பட்டு இறந்து போறார். அஸ்வத்தாமன் இறந்தான் என்று சொன்னவுடன் தன் தலையை தானே வெட்டி கொண்டு தன் தகப்பன் இறந்ததை, அஸ்வத்தாமன் என்கின்ற யானை விழுந்துபட்டதை, தர்மன் அஸ்வத்தாமனை பீமன் கொன்றான் என்று அவன் செய்த அந்த அறிவிப்பால் கேட்டு தன் தகப்பன் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்து கொண்ட அஸ்வத்தாமன் தன் கையிலே இருந்த ஆழமான ஆயுதத்தை கொண்டுட்டு வரான். அதை வெல்றதுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே துணிச்சல் கிடையாது, வேக்சினே கிடையாது. அழிச்சிரும். வருது எடுத்துக்கிட்டு, அதுக்கு பேர் நாராயண அஸ்திரம். அஸ்திரத்தை விட்டுட்டான். பாண்டவர்கள் மீது அஸ்திரம் வந்துருச்சு. கிருஷ்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? பணிந்து கொள்ளுங்கள். இப்ப கொரோனா வரும்போது சொன்னாங்கல்ல, எதிர்கொள்ள முடியாது, அழிச்சிரும், பணிந்து கொள் என்றான். கீழே விழுந்தார்கள் எல்லோரும். குதிரையில் இருக்கின்றவர்கள் கீழே விழுந்தார்கள், யானையில் இருக்கின்றவர்கள் கீழே விழுந்தார்கள். கிருஷ்ண பரமாத்மாவும் எழுந்து கீழே படுத்துக் கொண்டார். அஸ்திரம் வந்தது பார்த்தது, யாரும் தனக்கு முன்னால இல்லைன்னு உடனே அஸ்வத்தாமன் கிட்ட திரும்பி போயிடுச்சு. இதெல்லாம் நடந்ததா நடக்கலையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஞானம், ஒரு போதிமர சிந்தனை மட்டும் வருகிறது. சில விஷயங்களை எதிர்க்க கூடாது, பணிந்து ஒதுங்கிக் கொண்டால் ஆபத்தில் இருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். அது வெறும் நோயிடம் இருந்து மட்டுமல்ல, ஆயுதங்களிடம் இருந்து மட்டுமல்ல, எதிலிருந்தெல்லாம் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த பணிவு என்கின்ற குணத்தை நம் குழந்தைகள் அடுத்த தலைமுறை பெற வேண்டும் என்கின்ற ஞானம் நமக்கு வந்தால் நாம் அந்த போதி மரத்துக்கு கீழ் நின்று கொண்டிருக்கிறோம் பொருள். உங்களிடத்தில் போய் உங்கள் கூடுகளில் நீங்கள் ஒளிந்து கொண்டிருப்பது அடிமைத்தனம் அல்ல, அந்த பணிவு என்பது புத்திசாலித்தனம்.